அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொள்ளையன் கண்டெய்னரில் இருந்து தப்பியோட முயற்சி செய்ததால் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக இன்ஸ்பெக்டர் விளக்கம் அளித்திருக்கிறார். இன்று காலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகமான வண்டியை நிறுத்தும் பொழுது அந்த வண்டி நிறுத்தாமல் சென்றதை பின்தொடர்ந்து சென்றபோது தொடர்ந்து சங்கரி நோக்கி சென்றவர் திடீரென்று திரும்பி கோவை நோக்கி வந்தவரை தொடர்ந்து துரத்தி வண்டியை நிறுத்தி சை காட்டிய போது நிற்காமல் திடீரென்று ஐசிஎல் வழியாக உள்ள புகுந்து வெப்படை ஓட்டு சென்றவரை பின்னிருந்து சை கட்டி நிறுத்தாமல் சென்றவரை பின்தொடர்ந்த போது திடீரென்று பெட்ரோல் பங்குகள் விட்டு பொதுமக்களுடைய வாகனங்கள் மோதி பொதுமக்கள் மீது ஏற்ற சென்றும் தடுக்க சென்ற போது நான் தடுத்து நிறுத்திய போது என் மீது மேலே உட வந்தவரும் வந்த இடத்தில் நான் தப்பித்து மீண்டும் துரத்தி சென்று இவர்கள் பிடித்த பொழுது கண்டெய்னருக்கு உள்ள பையுடன் தப்பி சென்றவரை துரத்திய பொழுது என்னையும் என்னோட உதவியாக தாக்குனதுனால கொள்ளையர்கள் என்று தெரிய வந்து சுட்டு. தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி வணக்கம். இன்ஸ்பெக்டர் தரப்பில் என்னென்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, இது பற்றிய முழு விவரங்கள்? அகிலா வணக்கம். அதாவது இன்று நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியில் அந்த கண்டெய்னர் லாரி, அதாவது கேரள மாநிலம் திருச்சூரில் அந்த ஏடிஎம் கொள்ளை அடிக்கப்பட்டு பணம் மற்றும் அந்த காரை எடுத்து வந்த அந்த கண்டெய்னர் லாரி என்பது சிறைபிடிக்கப்பட்டு அதில் 5 கைது செய்யப்பட்டு தற்போது வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஒருவர் தப்பிக்க முயன்ற ஒருவரை என்கவுண்டர் செய்தனர். மீதி ஒருவர் தப்பித்த நிலையில் அவருக்கு கால்கள் பகுதியில் போலீசார் சுட்டத்தில் பலத்த காயமடைந்து அரசு மருத்துவமனையில் தற்போது இருந்து வருகின்றனர். இந்த சம்பவம் என்கவுண்டர் சம்பவத்தை பற்றி குமராபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி தான் அந்த கொள்ளையர்களை என்கவுண்டர் செய்துள்ளார். முதலில் அவரும் அவருடைய உதவியாளர் ரஞ்சித் என்பவரும் என்கவுண்டர் செய்ய முற்பட்ட பொழுது அப்பொழுது அந்த கொள்ளையர்கள் அவரை தாக்க முயற்சித்ததாகவும் தன்னுடைய தற்காப்புக்காக துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டதாக காவல் ஆய்வாளர் குமராபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி தெரிவித்துள்ளார். தவமணிக்கும் அவருடைய உதவியாளர் ரஞ்சித் என்பவருக்கும் காயங்கள் ஏற்பட்டு அவர்கள் அரசு மருத்துவமனையில் இருக்கின்றனர். அவர்களை சேலம் தரக டிஐஜி உமா மற்றும் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா ஆகியோர் நேரில் சென்று பார்த்தனர். தொடர்ந்து தற்பொழுது இந்த பிடிக்கப்பட்ட கொள்ளை கும்பல் அந்த 5 நபர்களிடம் தற்போது வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் வேறு ஏதேனும் மாவட்டம், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அந்த ஏடிஎம் கொள்ளை சம்பவங்கள் ஏற்பட்டது. அதே மாதிரி சேலம், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இவர்கள் ஏதேனும் அந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா, இவர்கள் மீது ஏதேனும் வழக்கு பதிவுகள் உள்ளதா என்பது குறித்து தற்போது இந்த 6 மாவட்டம், அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், சேலம் உட்பட அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த குற்றப்பிரிவு போலீசாரும் இவர்களிடம் அந்த கொள்ளை கும்பல் அவர்களிடம் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த விசாரணை முடிவடைந்த பிறகு இவர்கள் இதற்கு முன்பே ஏதேனும் பெரிய திருட்டு சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா, இவர்கள் மீது தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் ஏதேனும் வழக்குகள் உள்ளதா என்பதுதான் போலீசார் கண்டறியுள்ளனர். தொடர்ந்து வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து அந்த 5 கொள்ளையர்களிடம் தற்போது போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல் நிலையத்தில் சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் மாவட்ட எஸ்பி, அதே சமயத்தில் அருகில் இருக்கின்ற சேலம், தருமபுரி எஸ்பிகளும் தற்போது காவல் நிலையத்தில் இருக்கின்றனர். தொடர்ந்து இவர்கள் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.